அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்கள் மற்றும் வேலை அந்த பகுதியில் தான் இந்த கணித கணக்குகளை பார்க்க போகிறோம். இப்போ முதல் கேள்வி என்ன அப்படின்னா, 490 வீரர்களுக்கு 65 நாட்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள் இருக்குது. இப்போ 15 நாட்களுக்கு அப்புறம் மேலும் சில வீரர்கள் வந்ததுக்கப்புறமா அது 35 நாட்களுக்கு மாறுது. அப்போ எத்தனை இராணுவ வீரர்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிறது கேள்வி. விடை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, 490 65 - 15. ஏன்னா 65 - 15னா ஏன்னா 465 நாட்களுக்கு தேவையான, அதே 490 வீரர்களுக்கு 65 நாட்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள் இருக்குது. 15 நாட்களுக்கு அப்புறம் தான் மேலும் சில பேர் வராங்க. அப்போ அந்த -15 நம்ம கழிக்கணும். 490 35 - 50. 490 / 35 × 15 50 / 35 × 390 700 பேர். அதாவது 700 இராணுவ வீரர்கள் வந்திருக்காங்க மொத்தமாக. இப்போ 490லேருந்து அதை கழிக்கிறப்ப எக்ஸ்ட்ரா எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 290 பேர் வந்திருக்காங்க. 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் ஒரு சுவரை கட்டுறதுக்கு 86 நாள் ஆகுது. 7 பெண்கள் மற்றும் 5 ஆண்கள் கட்டி முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை? அதாவது ஒரு சுவரை 7 பெண்கள் மற்றும் 5 ஆண்கள் கட்டுறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படின்னா, இப்போ அவங்களுக்கு ஒரு நாள் எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ 6 பெண்கள் 86 நாளில் வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அவங்க எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா 86 / 6. அது 86 / 6னா 6 பெண்கள் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறாங்கிறத கண்டுபிடிக்கிறது. எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க 6 பெண்கள் 14.33, அதாவது 14.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை பார்க்குறாங்க. அதே 8 ஆண்கள் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா 86 / 6 8 10 மணி நேரம் 75 நிமிஷம் அவங்க ஒரு நாளைக்கு வேலை பார்க்குறாங்க. இப்போ அதே ஃபார்முலா படி ஒரு 7 பெண்களும் 5 ஆண்களும் ஒரு சுவரை கட்டுறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கணும். இப்போ 86 அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, day/a/x + b/y 86/7 / 6 + 5/8. இதுதான் ஃபார்முலா. இப்போ 86 56 + 30 / 48 86 × 48 × 48 / 86 48. அப்போ 7 பெண்களும் 5 ஆண்களும் அந்த சுவரை கட்டி முடிக்கிறதுக்கு 48 நாட்கள் எடுத்துக்கிறாங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, 9 ஆண்கள் மற்றும் 12 சிறுவர்கள் ஒரு வேலையை 4 நாளில் முடிக்கிறாங்க. 4 ஆண்கள் மற்றும் 16 சிறுவர்கள் ஒரு வேலையை 6 நாளில் முடிக்கிறாங்க. அப்படின்னா 6 ஆண்கள் மற்றும் 24 சிறுவர்கள் ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ 9 ஆண்கள் 12 சிறுவர்கள் 4 நாளில் வேலை முடிக்கிறாங்க. இப்போ 4 ஆண்கள் மற்றும் 16 சிறுவர்கள் 6 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. இப்போ 6 ஆண்களும் 24 ஆண்களும் எத்தனை நாள் வேலை முடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும்னா 4 × 6/9/4 + 12/16 24 / 144 + 48/64. இது எப்படின்னா, = 24 × 64 / 192 32 / 146. அப்போ ஒரு ஆண்களும் ஒரு சிறுவர்களும் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இது. இதை கண்டுபிடிச்சிட்டா 6 ஆண்களும் 24 சிறுவர்களும் ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ எம் அப்படிங்கிறது மென்,
பி அப்படிங்கிறது சிறுவர்கள், டபிள்யூ அப்படிங்கிறது ஒர்க்கு வேலை. இப்போ 9 ஆண்கள் 12 சிறுவர்கள் 4 நாட்களில் வேலையை முடிக்கிறாங்க. 4 ஆண்கள் 16 சிறுவர்கள் 6 நாட்களில் வேலையை முடிக்கிறாங்க. இப்போ 6 ஆண்களும் 24 சிறுவர்களும் எத்தனை மணி நேரத்தில் எத்தனை நாளில் உங்களுக்கு வேலையை முடிக்கிறாங்க ஒரு வேலையை அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இப்போ 32 ÷ 146 இதை நமக்கு டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1.5 கிடைக்கும். அந்த 1.5லேருந்து நம்ம டிவைட் பண்ணோம்னா 6 ÷ 1.5 × 10 = 60 ÷ 28 = 4. அதாவது இவங்க வந்து 4 நாளில் அந்த வேலையை முடிக்கிறாங்க. அடுத்த கேள்வி என்னன்னா 6 ஆண்களும் 8 சிறுவர்களும் 10 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. இப்போ 26 ஆண்களும் 48 சிறுவர்களும் 202 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. இப்போ 15 ஆண்களும் 20 சிறுவர்களும் எத்தனை நாளில் வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா 6m + 8b = 10 ÷ 2.5 = 100 ÷ 25 = 4. 4 நாளில் அவங்க இந்த வேலையை முடிக்கிறாங்க. அது 15 ஆண்களும் 20 சிறுவர்களும் 4 நாட்களில் வேலையை முடிக்கிறாங்க. விஷ்ணு ஒரு வேலையின் 1/3 பகுதியில் P நாட்களில் முடிப்பார் எனில் அவர் வேலையின் 3/4 பகுதியை எத்தனை நாட்களில் முடிப்பார்? 1/3 × 3/4 = 3/4 ÷ 1/3 = 9/4 நாட்களில் முடிக்கிறாங்க. ஒரு ஆண் வந்து ஒரு வேலையை 12 நாட்களில் முடிக்கிறாங்க. ஒரு ஆண் வந்து 12 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா 3/3 பகுதி உள்ள வேலையை முடிக்க தேவைப்படுற நாள் எத்தனை அப்படிங்கிறாங்க. இந்த கணக்குக்கான விடையை நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம். இந்த காணொலியில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.